ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான டாப் 50 கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். குறிப்பாக வரலாற்று பின்னணி, அது சார்ந்த குழுக்கள், 73வது சட்டத்திருத்தம், சரத்து போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கூறும் பகுதி எது? ரிப்பீட்டட் கொஷின், விடை பகுதி 9. பஞ்சாயத்து ராஜ் பற்றி கூறக்கூடிய பகுதி எது? 9. இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் ஊராட்சி அமைப்புகள் பற்றி கூறும் சரத்து எது? ஆர்டிகல் 243 243 ஓ வரைக்கும் மொத்தம் 16 விதிகள் இந்த பகுதி 9 இருக்குது. இது அனைத்துமே ஊராட்சி அமைப்புகள் பற்றி சொல்லக்கூடியது. மூன்றாவது கேள்வி, கூற்று 1, உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கூற்று 2, மக்களாட்சி அமைப்பின் உயிர் நாடியாக விளங்குவது உள்ளாட்சி அமைப்புகள். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியானது. நான்காவது கேள்வி, பண்டைய கால இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டதை கீழ்கண்ட எந்த நூலின் வாயிலாக அறிய முடிகிறது? விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனு நூல் மற்றும் அர்த்த சாஸ்திரம். மேலும் இந்தியாவில் கிராம சுயாட்சி முறை யாருடைய காலத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில். இந்த கேள்வி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. ஐந்தாவது கேள்வி, சங்ககால ஆட்சி முறையில் தக்கோர் எனப்படுபவர் யார்? தக்கோர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பினுடைய உறுப்பினர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா சங்ககால ஆட்சி முறையில் தக்கோர், பொதியியல், மன்றம் போன்ற அமைப்புகள் இருந்தது. இதில் மன்றம் அப்படின்றது கிராம ஆட்சியினை கவனித்து கொண்ட அமைப்பு. பொதியில் அப்படின்றது கிராமத்தின் பொது மன்றம். இது பொதுவாக மரத்தின் அடியில் செயல்படக்கூடியது. ஆறாவது கேள்வி, கிராம உள்ளாட்சி மன்றங்களை குட்டி குடியரசு என பாராட்டியவர் யார்? விடை சார்லஸ் மெட்காப். குட்டி குடியரசு என பாராட்டியவர் யார்? சார்லஸ் மெட்காப். ஏழாவது கேள்வி, இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் உள்ளாட்சி சட்டம் எது? டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. விடை 1842 வங்காள மக்கள் சட்டம். இதுதான் இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் உள்ளாட்சி சட்டம். எட்டாவது கேள்வி, இந்தியாவில் முதலாக எங்கு நகராட்சி அமைப்பு அமைக்கப்பட்டது? டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விடை சென்னை. ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1688. சென்னையில் தான் முதலாக இந்தியாவிலேயே நகராட்சி அமைப்பு அமைக்கப்பட்டது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பம்பாயில் 1772, அடுத்து கல்கத்தாவில் 1793ஆம் ஆண்டு நகராட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இது நமக்கு ஆர்டராக வரிசைப்படுத்துகளையும் கேட்கலாம். ஸோ இந்த 3மே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 9வது கேள்வி, தல சுய ஆட்சியினை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த டேர்ம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். விடை பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஆண்டு 1882ஆம் ஆண்டு. இவருடைய தல சுய ஆட்சி தீர்மானம் பார்த்தீங்கன்னா தல சுய ஆட்சியின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலும் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. அதுவும் நமக்கு தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, 1909ஆம் ஆண்டு எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பஞ்சாயத்து ராஜ் தீர்மானம் இயற்றப்பட்டது? விடை லாகூர் காங்கிரஸ் மாநாடு. இதுவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, கூற்று 1, கிராம பஞ்சாயத்து முறை சுய அரசாங்க அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கூற்று 2, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அதில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சட்டமுறை அங்கீகாரம் இருந்தது. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டுமே சரியானது. கிராம பஞ்சாயத்து அப்படின்றது ஒரு சுய அரசாங்க அமைப்பாக செயல்பட்டு வருது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அதில் உள்ளாட்சி அமைப்புக்கான ஒரு இடம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சட்ட திருத்தம் மூலியமாக தான் அது கொண்டு சேர்க்கப்பட்டது. அடுத்து 12வது கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் அதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு 1978 அங்கே இருக்குது. சரியான விடை 1977. ஸோ இந்த 4 குழுக்கள் தொடர்பான
கேள்விகள் நமக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. பொருத்துகளை கேட்டிருக்காங்க, வரிசைப்படுத்துகளை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தவறான இணை எது அப்படின்னும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க 4 குழுக்களும் பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் 8 இருக்குது. ரிமைனிங் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். அனுமந்த ராவ் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1984. தந்த்வாலா குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. எல்எம் சிங்வி குழு 1986. துங்கோன் குழு வந்து பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ மொத்தம் 8 குழுக்கள் இருக்குது. இது நமக்கு வரிசைப்படுத்துகளை இல்லை எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தமிழ்நாடு அரசின் குழு அல்லது குழுக்கள் இவற்றுள் எது? விடை இவை அனைத்தும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு சில குழுக்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இந்த 3மே. எல்சி ஜெயின் குழு 1996, கோ சி மணி குழு 1997, முக ஸ்டாலின் குழு 2007ஆம் ஆண்டு. ஸோ இந்த 3 குழுக்களுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள். அடுத்து 14வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? விடை ஆப்ஷன் டி, அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு முறையை தான் நமக்கு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 அடுக்கு முறையை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1953. சமூக மேம்பாட்டு திட்டம் 1952. ஸோ இந்த 2 திட்டங்களுமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. 15வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தில் நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இது தொடங்கப்பட்டது. ஸோ அந்த மாவட்டம் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி, கீழ்கண்ட எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். விடை பல்வந்த்ராய் மேத்தா குழு. ஸோ பொருத்துகளை நமக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் பல்வந்த்ராய் மேத்தா குழு. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் புத்துயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி குழு. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் பர்டிகுலராக கேட்கக்கூடியது. அடுத்து 17வது கேள்வி, திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு இவற்றுள் எது? விடை GVK ராவ் குழு. 1985 அமைக்கப்பட்ட GVK ராவ் குழு திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு. இதனுடைய முக்கியமான பரிந்துரை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வளர்ச்சி ஆணையர் என்ற பதவி உருவாக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்த குழு எது? GVK ராவ் குழு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான நிர்வாகத்திற்காக GVK ராவ் அவருடைய தலைமையில் தான் குழு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18வது கேள்வி, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் ஊராட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு ரீதியிலான அங்கீகாரம் வழங்கப்பட்டது? ஸோ நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது ஊராட்சி அமைப்புகளுக்கான இடம் அதில் இல்லை. எந்த சட்ட திருத்தம் மூலியமாக அது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம். இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 73வது சட்ட திருத்தம் மூலியமாக பகுதி 9 இணைக்கப்பட்டு ஊராட்சி அமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அடுத்து 19வது கேள்வி, 11வது அட்டவணையில் உள்ள துறைகள் அல்லது பணிகளின் எண்ணிக்கை. மொத்தம் இருக்கக்கூடிய துறைகள் அல்லது பணிகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 29. ஆர்டிக்கல் 243 ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் அல்லது அதிகாரங்களை பற்றி சொல்லுது. ஸோ இதுவும் நமக்கு தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 20வது கேள்வி, டேஸ் அரசே 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தத்தினை நடைமுறைப்படுத்தியது? விடை PV நரசிம்மராவ் அரசாங்கம்.
73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வரும்போது யாருடைய அரசாங்கம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV நரசிம்மராவ். இது எக்ஸாமில் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமானது. ஸோ இதற்கான சட்டமுறை அங்கீகாரம் எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். 1989 சிங்வி குழுவின் பரிந்துரைகளின்படி ராஜீவ்காந்தி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 64வது சட்டத்திருத்த மசோதாவினை மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படலை. ஸோ கொஞ்ச காலம் நிலுவையிலேயே இது இருக்குது. 1991 செப்டம்பரில் நரசிம்மராவ் PV நரசிம்மராவ் அரசாங்கம் 73வது சட்டத்திருத்த மசோதாவாக இந்த பஞ்சாயத்து ராஜ் மசோதாவை அறிமுகம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்களவையில் இது 1992 டிசம்பர் 22 நிறைவேற்றப்படுது. அதற்கு அடுத்த நாளே மாநிலங்களவையிலையும் இது நிறைவேற்றப்படுது. அதற்கப்புறம் 1993 ஏப்ரல் 20 குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று அதற்கப்புறம் இது நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த மக்களவையில் எப்போது நிறைவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்ற இந்த பர்டிகுலரான டேட் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதற்கப்புறம் PV நரசிம்மராவ் இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து 21வது கேள்வி, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஏப்ரல் 24ஆம் நாள். 73வது சட்டத்திருத்த மசோதா நடைமுறைக்கு வந்த தினமான இந்த ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்த கேள்வி, 73வது சட்டத்திருத்தத்துடன் தொடர்புடைய சரத்து எது? விடை ஆப்ஷன் சி, சரத்து 40. சரத்து 40 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்துவதற்கு அரசு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. ஸோ இது பகுதி 4 நமக்கு இருக்குது. பகுதி 4 அப்படின்றது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அடுத்து 23வது கேள்வி, ஒரு மாநிலத்தில் கிராமங்கள், இடைநிலை பகுதிகள், மாவட்டங்கள் என்பதை குறிப்பிடும் அதிகாரம் பெற்றவர் யார்? விடை ஆளுநர். 24வது கேள்வி, இவற்றுள் கிராம சபை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? கிராம சபை பற்றி குறிப்பிடக்கூடியது ஆர்டிகல் 243 ஏ. 243 கே எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பற்றி சொல்லுது. 243 டி இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடியது. 243 இ பஞ்சாயத்து அமைப்பினுடைய பதவி காலம் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த 243 டி நமக்கு கேட்டிருக்காங்க, இயும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து 25வது கேள்வி, பஞ்சாயத்தின் உறுப்பினர்கள் பற்றி கூறும் சரத்து எது? உறுப்பினர்கள் பற்றி கூறக்கூடியது சி, 243 சி. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 243 பி எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பை பற்றி சொல்லுது. அதாவது 3 நிலைகள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடியது. எஃப் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களுடைய தகுதிகள் மற்றும் தகுதி இழப்பை பற்றி சொல்லக்கூடியது. மாநில நிதி ஆணையம் பற்றி சொல்லக்கூடியது சரத்து 243 ஐ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்லேயும் நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து 26வது கேள்வி, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ரிப்பீட்டட் கொஷின், பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. விடை 1994ஆம் ஆண்டு. 27வது கேள்வி, மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது எது? விடை கிராம ஊராட்சி. அடுத்த கேள்வி, கூற்று 1, 500க்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள கிராமங்களில் கிராம ஊராட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூற்று 2, கிராம ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரண்டுமே சரியானது. ஸோ இந்த நம்பர்ஸ் நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வார்டு உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி தேர்தல் மூலியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். அடுத்து 29வது கேள்வி, கிராம ஊராட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் ஆகியோரின் பதவிக்காலம் என்ன? விடை 5 ஆண்டுகள். அடுத்து கூற்று 1, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடித்தளமாக விளங்குவது கிராம ஊராட்சி. கூற்று 2, கிராம ஊராட்சியின் தலைவர் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டுமே சரியானது.
பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய அடித்தளமாக விளங்குவது எது? கிராம ஊராட்சி. இதனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்து 31வது கேள்வி, கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். விடை மாவட்ட ஆட்சியர். கிராம ஊராட்சியினுடைய ஆய்வாளர் யார்? மாவட்ட ஆட்சியர். 32வது கேள்வி, தமிழ்நாட்டில் தோராயமாக எத்தனை கிராம ஊராட்சிகள் உள்ளன? விடை 12,620. அடுத்து, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள அமைப்பு எது? எக்ஸாமில் நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடை கிராம ஊராட்சி. 3 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரம் இருக்கு. அடுத்த கேள்வி, கூற்று 1, ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த ஊராட்சி எல்லைக்குள் வசிக்கும் மக்களே கிராம சபை உறுப்பினர்கள். கூற்று 2, கிராம சபையின் தலைவர் கிராம ஊராட்சியின் தலைவர் ஆவார். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியானது. இது ரெண்டுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டது, மிக முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி, கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. விடை கிராம ஊராட்சியின் தலைவர். கிராம சபை தலைவர்னு சொல்லக்கூடிய கிராம ஊராட்சியின் தலைவர் தான் இந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர். அடுத்த கேள்வி, கூற்று 1, ஆண்டிற்கு 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. கூற்று 2, கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு அல்ல. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறானது. தற்போது ஆண்டிற்கு 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. கிராம சபை அப்படின்றது ஒரு நிரந்தர அமைப்பு. ஸோ இந்த 6 தினங்கள் என்னென்ன அப்படின்றது இங்கே இருக்குது, இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 37வது கேள்வி, ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைக்க தேவையான குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு? ஊராட்சி ஒன்றியம் அமைக்கணும் அப்படின்னா 5000 மக்கள் தொகை இருக்கணும். அடுத்து 38வது கேள்வி. ஸோ இந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, 5000 மக்கள் தொகை. அடுத்து 38வது கேள்வி, இவற்றில் ஊராட்சி ஒன்றியத்துடன் தொடர்பில்லாத நபர் யார்? விடை செயல் அலுவலர். மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர், இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரத்தை பெற்றுள்ளனர். அடுத்து 39வது கேள்வி, ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். விடை வட்டார வளர்ச்சி அலுவலர். BDO அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர். அடுத்து 40வது கேள்வி, டேஸ் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இதுதான் நம்ம மாவட்ட ஊராட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 41வது கேள்வி, மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடும் அமைப்பு இவற்றுள் எது? விடை மாவட்ட ஊராட்சி. ஸோ இந்த மூன்று அமைப்புகளில் மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடும் அமைப்பு எது? மாவட்ட ஊராட்சி. அடுத்து 42வது கேள்வி, PESA பிசா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1996ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் நாள். பிசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் திட்டமிட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாரம்பரிய கிராம சபைகள் மூலம் சுயராஜ்யத்தை உறுதி செய்வதற்காக இந்தியாவால் இயற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் இது. இது இயற்றப்பட்ட ஆண்டு 1996. இது நமக்கு எக்ஸாமில் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையினை வரிசைப்படுத்துக. ஸோ அடிமட்ட லெவல்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிராம பஞ்சாயத்து, 2வது இடைநிலை பஞ்சாயத்து, 3வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவட்ட பஞ்சாயத்து. ஸோ இது நமக்கு லாஸ்ட் இயர் குரூப் 4ல் வந்து கேட்ட கேள்வி. 12th ஆர் 11th வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷினாக இந்த கொஷின் வந்து அப்படியே இருக்கும். இந்த கேள்வியை அப்படியே நமக்கு லாஸ்ட் இயர் குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 44வது கேள்வி, உள்ளாட்சி தேர்தல்களில் எத்தனை பங்கு இடங்களை பெண்களுக்கு வழங்க வேண்டும்? விடை 3இல் 1 பங்கு. ஸோ இந்த இட ஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243ல் டி.
அடுத்து 45வது கேள்வி, மாநில அரசால் உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்பட்டால் எத்தனை மாத காலத்திற்குள் புதிய உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும்? விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம். இவ்வாறு உருவாக்கப்படக்கூடிய இந்த புதிய ஊராட்சி அமைப்புகள் மீத இருக்கக்கூடிய காலம் மட்டுமே செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொத்தம் 5 ஆண்டுகள் அதனுடைய பதவி காலம், 3 ஆண்டுகள் மட்டுமே அது ஆட்சியில் இருக்கு. அதற்கப்புறம் அது கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அந்த புதிய ஊராட்சி அமைப்பு மீதமுள்ள 2 ஆண்டுகள் மட்டுமே செயல்படும். அடுத்து 46வது கேள்வி, பஞ்சாயத்து அமைப்புகளில் போட்டியிடும் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை நிர்ணயித்துள்ள மாநிலம் எது? டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி இது. விடை ராஜஸ்தான். ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் போட்டியிடக்கூடிய உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை நிர்ணயம் செஞ்சிருக்கு. அடுத்து 47வது கேள்வி, மாநிலத்தில் நிதிக்குழுவின் கட்டமைப்பு, உறுப்பினர்களின் தகுதி, உறுப்பினர்களின் எண்ணிக்கை போன்றவற்றை நிர்ணயிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? விடை மாநில சட்டமன்றம். அடுத்து 48வது கேள்வி, எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில நிதி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும்? ரிப்பீட்டட் கொஷின். விடை 5 ஆண்டுகள். மாநில நிதி ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய சரத்து எது? 243 ஐ. அடுத்து 49வது கேள்வி, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கான அனைத்து தேர்தல்களும் யாரால் நடத்தப்படுகிறது? மிக முக்கியமான கேள்வி. விடை மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து 50வது கேள்வி, மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஆவதற்கான வயது தகுதி என்ன? டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விடை 21 வயது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி பார்க்கலாம். அசோக் மேத்தா குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம நகராட்சி அமைப்புகளுக்கான முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.